பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமது உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாகிலும் ஒரு பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. அது நிமித்தமாக அவர் படுகிற சஞ்சலம், போராட்டம் அவருக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற மனிதர்களை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது யோசிப்போம், ஏன் இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை? ஏன் இவங்க தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்தி கொள்ளல? ஏன் ரொம்ப பயப்படுறாங்க? அப்படியாக நாம் சிந்திப்போம், யோசிப்போம். ஆனால் வேதனையும் வியாதியும் தேவன் ஒரு மனிதனை விட்டு எடுத்து போடாவிட்டால் அவனுக்கு சுகமே ஆகாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், எரேமியா 33 வசனத்தை பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். உண்மையா சொல்றேன், ஆண்டவர் சௌக்கியத்தை வரப்பண்ணினா அதை யாராலும் தடுக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தம்பியினுடைய நண்பன் ஒருவன் என்னை தேடி வீட்டுக்கு வந்தார். அவர் சொன்னார், அண்ணே, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தயவு செய்து பார்த்து ஜோமண்ண வாங்க அப்படின்னார். நான் கேட்டேன், என்ன செய்து அப்படின்னேன். குடல் வாழ் வெடித்து விட்டது, மருத்துவர்கள் அம்மா பிழைக்க மாட்டார்கள், வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அண்ணே, தயவு செய்து ஜெபிக்க வாங்கண்ணே அப்படின்னார். நான் யோசித்தேன், மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அந்த தாயார் இருக்கிறார். தம்பி, நீங்க போங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, அந்த தம்பிக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அந்த தாயாருக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது அப்படி வார்த்தை ஓடி வந்தது, தேவனுடைய வார்த்தை, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். பாருங்க, ரொம்ப சந்தோஷத்துல தைரியத்துல எழும்பி போனேன். மருத்துவமனையில் போய் நான் அவங்களை பார்க்கும்போது சொந்தக்காரங்க ஒரு 6 பேர் சுற்றி நிற்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அந்த அம்மாவை எல்லாரும் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் இருந்தபடியினால் நான் அந்த தாயரை பார்த்து சொன்னேன், அம்மா, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்து சென்று விட்டது. அந்த தாயார் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவன் ஒரு மனிதனுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவார் என்றால், தேவன் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார் என்று சொன்னால், அவனுடைய வியாதி மாறும், சிறையிருப்பு மாறும், மரண படுக்கை மாறும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, டாக்டர் சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலும் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும், உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாரெல்லாம் வியாதியில ஆண்டவரே வருத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி உமது அன்பை நீர் விளங்க பண்ணுவீரா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.